Hello students, Max போடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது chapter 7 coordinate geometry example 9. Find the ratio in which the y-axis divides the line segment joining the points 5, -6 and -1, -4. Also find the point of intersection. So questionல என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம A and B நேம் பண்ணிக்குவோம். So A 5, -6, B -1, -4 னு ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம ஜாயின் பண்ண நமக்கு லைன் செக்மெண்ட் AB கிடைக்கும். என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Find the ratio in which the y-axis divides the line segment. So, in the line segment AB, y-axis divide பண்ணுது in some ratio. அந்த ratio-வை கண்டுபிடிங்கன்னு சொல்லிருக்காங்க. Right? Also find the point of intersection. So, இந்த y-axis-உம் line segment-உம் meet பண்ற அந்த point of intersection-ஐயும் கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Right? அதாவது இங்க பாத்தீங்கன்னா x-axis இருக்குது, y-axis இருக்குது. கொடுத்துக்க ரெண்டு பாயிண்ட்ஸையும் நான் இந்த கோஆர்டினேட் பிளேன்ல பிளாட் பண்ண போறேன். A 5, -6 அப்போ x-axisல 5ம் y-axisல -6ம் இந்த பாயிண்ட்டை தான் நம்ம ஏன் பிளாட் பண்றோம் 5, -6. நெக்ஸ்ட் B என்னது -1, -4. x-axisல -1ம் y-axisல -4ம் இந்த பாயிண்ட்டை நம்ம B ன்னு பிளாட் பண்றோம். -1, -4. ஸோ இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நான் ஜாயின் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும்? லைன் செக்மெண்ட் AB கிடைக்கும். ரைட்? ஸோ இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை y-axis தான் டிவைட் பண்ணுது பாருங்க. ஸோ இதுதான் y-axis. இந்த y-axis வந்து இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை ரெண்டாக டிவைட் பண்ணுது. ரைட்? இன் சம் ரேஷியோ. அது எந்த ரேஷியோவில் டிவைட் பண்ணுதுன்னு தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் த ரேஷியோ இன் விச் த y-axis டிவைட்ஸ் அ லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஏபி லைன் செக்மெண்ட் கிடைக்குது. இந்த லைன் செக்மெண்ட் ஏபியை y-axis டிவைட் பண்ணுது இன் சம் ரேஷியோ. அந்த ரேஷியோவை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அதாவது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்னா இந்த y-axisம் இந்த லைன் செக்மெண்ட் ஏபியும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்ட் தான் என்னது? பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த பாயிண்ட் P-யை கண்டுபிடிக்கிறது தான் அவங்க இன்டைரக்டாக ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த y-axis அண்ட் த லைன் செக்மெண்ட் AB. ஸோ புரிஞ்சுதாமா? கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கங்கிறது புரிஞ்சுதா? இப்போ சொல்யூஷனுக்கு போவோம். ரைட்? சொல்யூஷன் given. Let A 5, -6 and B -1, -4 be the given points. So கொடுத்திருக்க ரெண்டு பாயிண்ட்ஸையும் A and B நேம் பண்ணி நம்ம எடுத்து எழுதிக்கிட்டோம் givenல. Let P 0, y divides the line segment AB in the ratio m1:m2. So நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் வந்து y-axisல இருக்குது. அந்த பாயிண்ட்டை நம்ம P நேம் பண்ணிக்கிட்டோம். y-axisல இருக்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? 0, y ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஏன்னா y-axisல x values 0-ஆ இருக்கும். அதனால y-axisல இருக்கிற எந்த பாயிண்ட்டையும் நம்ம 0, y ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். Let P 0, y divides the line segment AB in the ratio m1:m2. நம்மள தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எந்த ரேஷியோவில் y-axis வந்து லைன் செக்மெண்ட் ஏபியை டிவைட் பண்ணுதுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறதுனால நம்ம அந்த ரேஷியோவை m1:m2ன்னு ஜென்ரலாக எடுத்து எழுதிக்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம இந்த m1:m2 தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரைட்? டு ஃபைண்ட் m1:m2. அதனால அந்த m1:m2வை டு ஃபைண்டில் எடுத்து நம்ம எழுதிக்கிட்டோம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்? செக்ஷன் ஃபார்முலாவில் m1, m2 P of 0, y and the points A and B எல்லாத்தையும் substitute பண்ணி solve பண்ணோம்னா நமக்கு ratio m1:m2 கிடைச்சிரும். Right? We know that section formula is P of x, y is equal to m1x2 plus m2x1 divided by m1 plus m2, m1/2 plus m2y1 divided by m1 plus m2. இந்த section formulaல m1, m2க்கு m1, m2னே substitute பண்ண போகிறோம். P of x, yக்கு P of 0, y ன்னு substitute பண்ண போகிறோம். x1, x2, y1, y2க்கு நம்ம AB points எடுத்துக்கொண்டு போய் substitute பண்ண போகிறோம். Right?
ஸோ செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எழுதிடலாம். P of 0, y, A பாயிண்ட் என்னதுமா 5, -6, B வந்து -1, -4, M1 is to M2. ஸோ Pயில் இருக்கிற xy கோஆர்டினேட்டை நான் xyன்னு நேம் பண்ணிக்கிறேன். ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1, y1 நேம் பண்ணிக்கிறேன். Bயில் இருக்கிற xy கோஆர்டினேட் x2, y2 நேம் பண்ணிக்கிறேன். M1 is to M2 நமக்கு அப்படியே தான் இருக்குது. இப்போ இது அவ்வளோத்தையுமே நம்ம செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ P of x, y is equal toங்கிறது என்னவா சப்ஸ்டியூட் ஆகும்? P of 0, y is equal to section formula என்னதுமா m1 x2. m1ங்கிறது m1ஆவே இருக்குது, x2ங்கிறது -1. ஸோ m1 into -1 plus m2 x1. m2வை m2னே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். x1 என்னது 5. ஸோ m2 into 5 divided by m1 plus m2. m1 y2. m1க்கு m1னே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். y2 -4. ஸோ அதை -4னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ m1 into -4 plus m2 y1. m2க்கு m2னே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y1க்கு -6. ஸோ into -6 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ இது என்னாகும் m2 into -6 divided by m1 plus m2. ஸோ this step implies P of 0, y is equal to, இப்போ இந்த உள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம simplify பண்ண போகிறோம். ரைட், m1 into -1 என்ன ஆகுதுமா -m1. ப்ளஸ் இருக்குது m1க்கு, 1க்கு மைனஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கிறதுனால சைன்ஸை முதல்ல மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் m1 into 1 m1. ஸோ m1 into -1 என்னதுமா -m1 plus m2 into 5 m2 divided by m1 plus m2, m1 into -4 என்னவாகும் -4m1 plus m2 into -6 என்னவாகும் -6m2. அதாவது m2க்கு ப்ளஸ் இருக்குது, 6க்கு மைனஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் சைன்ஸ் இருக்கனால முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் m2 into 6 6. அப்போ m2 into -6 என்ன ஆகுது -6m2 divided by m1 plus m2. ஸோ நமக்கு இந்த ஸ்டெப்லேருந்து இந்த ஸ்டெப் என்ன கிடச்சிருக்கு? P of 0, y is equal to -m1 plus 5m2 divided by m1 plus m2, -4m1 -6m2 divided by m1 plus m2. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம்? m1 is to m2ங்கிற ரேஷியோவை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்? இந்த ரெண்டு சைடில் இருந்தும் எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ண போகிறேன். ஏன் எக்ஸ் கோஆர்டினேட் மட்டும் ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0வாக இருக்குது. ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கோஆர்டினேட்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ் கோஆர்டினேட் 0வை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக சால்வ் ஆகி m1 is to m2 ஈஸியாக கிடச்சிரும். அதனால தான் நான் ரெண்டு சைடில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணுறேன். ரைட், ஸோ இங்கே எக்ஸ் கோஆர்டினேட்டில் 0 இருக்கிறதுனால நான் எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட்டிங் எக்ஸ் கோஆர்டினேட் ஆன் போத் சைட்ஸ் we get. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் என்னது 0. அந்த 0 எடுத்து எழுதிக்கணும். 0 is equal to ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எக்ஸ் கோஆர்டினேட் என்னது -m1 plus 5m2 divided by m1 plus m2. அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். ரைட், ஸோ எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? 0 is equal to -m1 plus 5m2 divided by m1 plus m2. ரைட், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்? நான் இதை இங்கே இப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறேன். இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் இருக்கிற m1 plus m2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு மல்டிப்ளிகேஷனாக கொண்டு வர போகிறேன். அப்போ this step implies 0 into m1 plus m2 is equal to -m1 plus 5m2. So this step implies 0 into anything என்ன ஆகும்? 0 ஆகும். So 0 is equal to -m1 plus 5m2. அப்படியே ரைட் ஹேண்ட் சைடை அப்படியே எடுத்து நம்ம எழுதிக்கிறோம். ரைட், ஸோ this step implies நான் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற அந்த -m1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போகிறேன். ரைட், ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் -m1 இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படி வரும்? +m1 வரும். அப்போ this step implies m1 is equal to 5m2. ரைட், ஏன் நான் m1 வந்து தனியாக இங்கே கொண்டு வரேன் லெஃப்ட் ஹேண்ட் சைட்? நமக்கு வேண்டியது என்னது? m1 is to m2. இந்த ரேஷியோ தான் கண்டுபிடிக்கணும். இந்த ரேஷியோவை நம்ம எப்படியும் எழுதலாம், m1 divided by m2ன்னு எழுதலாமா? ஸோ இந்த m1 is to m2வை நம்ம இன்னொரு விதமாக m1 divided by m2ன்னு கூட எழுதலாம். ரைட், ஸோ ரெண்டு டேர்ம்ஸும் ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்தால் தான் m1 m2 ஈக்குவேஷனுக்கு இந்த பக்கமும் ஈக்குவேஷனுக்கு அந்த பக்கமும் இருந்தால் தான் நம்ம வந்து m1 divided by m2ங்கிறத கண்டுபிடிக்க முடியும். அதனால தான் நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற -m1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரேன்.
ரைட். இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? m1 is equal to 5m2 கிடைச்சிருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு m1 divided by m2 வேணுங்கிறதுனால ரைட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற m2வை லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு டிவிஷனுக்கு கொண்டு வர போகிறேன். அப்போ இது என்ன ஆகும்? இங்கே கீழே டிவிஷனில் வரும்போது m1 divided by m2 is equal to 5ன்னு ஆகும். ரைட். இங்கே m1 பக்கத்தில் 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டோன்னா இந்த 1 என்னவாகும்னா 5க்கு கீழே டிவிஷனாக போகும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 1 ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது டிவிஷனில் போகும். அப்போ இது என்னாகும்? 5 divided by 1ன்னு நமக்கு கிடைக்கும். இங்கே m1 பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லாததுனால இங்கே 1 இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணி அந்த 1 நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் டிவிஷனுக்கும் கொண்டு போயிடுறோம். ரைட். சப்போஸ் இங்கே 1 தவிர வேறு எந்த நம்பராக இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை ரைட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் தான் கொண்டு போவோம். அப்போ தான் நமக்கு m1 divided by m2 is equal to 5 divided by அந்த நம்பர்னு கிடைக்கும் நமக்கு. ரைட். இங்கே m1 பக்கத்தில் எதுவுமே இல்லாததுனால இங்கே 1 இருக்கிறத அசியூம் பண்ணிக்கிட்டோம். அந்த 1ஐயும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் போன மாதிரி காமிச்சிக்கிட்டோம். ரைட். ஸோ இப்போ கிடைச்சதா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற m2 லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிவிஷனில் வரும்போது m1 by m2ன்னு கிடச்சிருக்கு இஸ் ஈக்குவல் டு 5. இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற 1 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்திருக்கு. ஸோ 5 divided by 1ன்னு கிடச்சிருக்கு. ஸோ m1 divided by m2 is equal to 5 divided by 1ன்னு கிடச்சிருக்கு. ரைட். இப்போ இந்த m1 divided by m2 can also be written as m1 is to m2 which is equal to 5 is to 1. கண்டிப்பாக இந்த 5 is to 1ங்கிறத இங்கே நம்ம எழுதணும். அப்போ தான் நம்ம 5 is to 1 ரேஷியோவில் y axis அந்த லைன் செக்மெண்ட் ஏபியை பிரிச்சிருக்குங்கிறத நம்ம கரெக்டாக எடுத்துக்க முடியும். ரைட்மா? ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? m1 is to m2 is equal to 5 is to 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? y axis divides the line segment AB in the ratio 5 is to 1. So first part நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். m1 is to m2 என்னதுங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். ரைட். Next, to find the point of intersection, that is the point P. என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? y axisம் லைன் செக்மெண்ட்டும் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது the point P கண்டுபிடிக்க போகிறோம். That point P divides the line segment AB in the ratio 5 is to 1. Right? இப்போ அந்த point P எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நம்ம பாயிண்ட்ஸ் AB அந்த ரேஷியோ 5 is to 1 எல்லாத்தையும் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால பாயிண்ட்ஸ் என்னென்னு எழுதிடலாம். A5, -6, B -1, -4 and the ratio is 5 is to 1. இப்போ ஏல இருக்கிற xy கோஆர்டினேட் x1 y1 நேம் பண்ணிக்கிறேன். bல இருக்கிற xy கோஆர்டினேட் x2 y2 நேம் பண்ணிக்கிறேன். and the ratios m1 m2 நேம் பண்ணிக்கிறேன். So using section formula we get p of 0, y is equal to m1 x2. So m1 என்னது 5, x2 என்னது -1. 5 into -1 plus m2 x1, m2 1, x1 5. 1 into 5 divided by m1 plus m2, 5 plus 1. அது இங்கே எழுதியிருக்கோம். ரைட். கமா m1 y2, m1 5, y2 -4. 5 into -4 plus m2 y1, m2 1, y1 என்னது -6. 1 into -6 divided by m1 plus m2, m1 5, m2 1. So 5 plus 1 எழுதியிருக்கோம். ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். which is equal to 5 into -1 -5. 5க்கு ப்ளஸ் இருக்குது, 1க்கு மைனஸ் இருக்குது. முதல்ல சைன்ஸை மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். 5 into 1 5 ப்ளஸ் 1 into 5 என்னதுமா 5 டிவைடட் பை 5 + 1 6 கமா 5 into -4 என்னது -20 ப்ளஸ் 1 into -6 -6 டிவைடட் பை 6. 5 + 1 என்னது 6 which is equal to -5 + 5 என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். அப்போ 0 டிவைடட் பை 6 கமா -20 -6. அப்போ சேம் சைன்ஸ் இருக்குது. சேம் சைன்ஸ் இருந்ததுன்னா நம்பர்ஸை ஆட் பண்ணணும். 20 + 6 என்னதுமா 26. அதே சைனை ஆன்சருக்கு கொடுக்கணும். ஸோ மைனஸை கொடுத்துருக்கோம் ஆன்சருக்கு. அப்போ -20 -6 என்ன கிடைக்குது நமக்கு? -26 டிவைடட் பை 6. ரைட். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 0 டிவைடட் பை 6. 0 டிவைடட் பை எனிதிங் என்னதுமா 0. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். 2 3s are 6,
2 13s are 26. 2ஆல் இதை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம் நியூமரேட்டரும் டினாமினேட்டரையும். இப்போ நமக்கு என்ன கிடைக்குது? -13/3 கிடைக்குது. ஸோ we got the point P of 0, y is equal to 0, -13/3. Therefore, the point of intersection is 0, -13/3. So, line segment ABயும் y-axisம் மீட் பண்ணுற அந்த பாயிண்ட்டை கண்டுபிடிச்சிட்டோம். அதுதான் என்னது? 0, -13/3. That's all மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you, students.